ஹாய் வணக்கம், நான் சுஜி. இன்றைக்கு கடற்கரைக்கு வந்த நாங்கள் கடற்கரை முன்னே ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இந்த மேலையில் தான் ஏற போகிறேன். சரியா, அதுக்கு இந்த படியால் தான் ஏறணும். அப்படியே சுற்றி இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு இந்த படியால் ஏறணும். ஓகே, ஏறுறதுக்கிடையில் மூச்சு திணறதே, மூச்சு வாங்குது. மேலையில் இருந்து ஃபுல் கடலையும் காட்டுறேன். மேலே ஒரு கோயிலும் இருக்குது, ஃபுல்லாக போட்டு வீடியோ காட்டுறேன். அந்த பள்ளத்தில் இருந்தால் அப்படியே நடந்து மேலே வாரோம். ஏற்ற மேறாண்டாவே மூச்சு வாங்குது. இந்த ஏற்றத்தில் ஏறிட்டோம். இதில் இருந்து கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதில் 2 பேர் போய் நின்று வடிவாக பார்க்கணும். அவர் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறார். சரியா, இங்கே பாருங்க, இதில் 2 பேர் குந்திட்டாங்க. இதில் விழுந்தா கடலுக்குள்ள போய் உருள வேண்டியதான். இதில் இருந்து கடலை பாருங்க. ஃப்ரான்ஸில் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க. இப்போ கோயில் ஃபுல் வியூவை காட்டுறேன். கோயில் அடிக்க வந்தாச்சு. ஒரு கோயில் கடலை சுற்றி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். மேலையில் இருந்து கீழ்பக்கம் அப்படியே கடல் அப்படியே சுற்றி வர. இந்த மாதிரி கருவட்டி எப்படி இருக்கு கடல். அந்த கோயில் மேலே அப்படியே கீழே வந்து இந்த பள்ளத்துக்குள்ளே தான் கடல் இருக்கு. நல்ல அழகான ஒரு இடம். வேறு நாட்டில் இருந்தாலும் ஃப்ரான்ஸுக்கு இந்த இடத்த வந்து பாருங்க. அதே மாதிரி இந்த இப்போ அந்த பொம்பளை நிற்கிறாவே அந்த இடத்த இருந்து தான் நான் கொஞ்சம் முதல்ல வீடியோ உங்களுக்கு காட்டினான். அதுதான் கோயிலடியோட சுற்றியுள்ள கடல். அப்படியே வேற இதில் ஒரு ப்ளஸ் இடம் பாருங்க. இதில் ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வடிவு. அப்படியே எல்லாம் காயுது. இது கீழே நாங்கள் போகலாம். அங்கே அதில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க. கடலை ரசித்து கொண்டு இயற்கையும் ஒரு அழகு. இதெல்லாம் இந்த மாதிரி இடிஞ்சு அப்படியே கடல் பெருத்து கொண்டு வருகுது. இந்த சேப்புக்கு இப்படியே ஆகுது. இந்த வியூவில் பார்ப்போம். இந்த பக்கத்தில் பாருங்க, இது இன்னொரு பக்கம். அதில் ஒரு நிற்கலாம். அந்த இடத்துக்கு போகலுமெண்டா நான் அதை போயிட்டு உங்களுக்கு அது வேணுன்ற ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே ஓகே, இதால் போவோம்.
அந்த இடத்துக்கு போகணும். அந்த நான் சரி கடல் எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவாக காட்டிட்டு போக மாட்டேதான் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, வேற முடியாமல் இருக்கிறவையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த இடங்கள் வந்து பார்த்துட்டு போனவைக்கு இதாண்ட மாதிரி இருக்கும். கண்ணால் ரசிக்காதவைக்கு அது பெரிய ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயமா இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் மெதுவாகவே தான் நடக்கிறேன். என்னடா பயமாக இருக்குது, விழுந்துட்டு வேணும்ண்டு. இயற்கை தந்த அழகை ரசிப்பதற்கு 1000 கண் வேணும் என்று சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இந்த பூமிக்கு நாங்கள் வந்ததே இந்த பூமியின் அழகை ரசிக்கிறதுக்கு தான். அதால் இயற்கையான அழகுகளை நிறையவே ரசியுங்கோ. ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல இருந்து மற்ற இடத்தை காட்டுறேன். அங்கே அந்த மேலே அவற்றுக்கெல்லாம் போக முடியாது, யாரும் அந்த உச்சிக்கு போக இயலாது. ஆனால் சங்கர் படத்துலேயாண்டா அந்த உச்சியில் நிற்கிற மாதிரி ஒரு சீன் காட்டிடுவாங்க. ஓகே, இயற்கை தந்த அழகை ரசிப்பதற்கு 1000 கண் வேணும் என்று சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இந்த பூமிக்கு நாங்கள் வந்ததே இந்த பூமியின் அழகை ரசிக்கிறதுக்கு தான். அதால் இயற்கையான அழகுகளை நிறையவே ரசியுங்கோ. ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல இருந்து மற்ற இடத்தை காட்டுறேன். அங்கே அந்த மேலே அவற்றுக்கெல்லாம் போக முடியாது, யாரும் அந்த உச்சிக்கு போக இயலாது. ஆனால் சங்கர் படத்துலேயாண்டா அந்த உச்சியில் நிற்கிற மாதிரி ஒரு சீன் காட்டிடுவாங்க. ஓகே, திருப்பி அந்த மற்ற இதுக்கும் தங்குறேன். அங்கே உங்களுக்கு ஃபுல் கடல் கீழ்பக்கம் கட்ட போகிறேன். ஓகே, இதில் இருந்து இப்போ நான் மேலே நின்றால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த அழகாக இப்படி இருக்குது. இது இந்த பக்கம் இது காலை ஒரு படி போகுது. போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே. கடவுளே, கீழே மட்டும் போகுது. ஓ மை காட், கீழே மட்டும் போகுது. இதுக்கு பிறகு போகிறதுக்கு எனக்கும் தைரியம் இல்லை, அந்த அக்காவுக்கும் தைரியம் இல்லை. அதோட அவன் நின்றுட்டா என்னால் வேலாவே இருக்குது, பயமாக இருக்குது. ஓ மை காட், கீழே அப்படியே பொம்பளை சும்மா சிம்பிளாக போயிட்டு வந்துருக்குறேன். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் எல்லாம் அவடை மட்டும் வந்துட்டோம். ஆனால் அந்த அவடத்துக்கு மட்டும் போக முடியாது, ஏன்னா அதில் பாதையே இல்லை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஆபத்தான இடம். ஆனால் அதில் 2 வெள்ளைப்புறா மட்டும் போயிருக்கணும், பார்த்தீங்களா? அதில் ஒரு வெள்ளைப்புறா போயிருக்கிறேன். ஓ மை காட், கீழே மட்டும் போகுது பாருங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு தில் வேணும். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறதுக்காக ஒரு கட்டம் மட்டும் போகிறேன். ஓகே,
வாங்கும். என்னோடய வாங்கும். நான் தைரியமாக போகிறேன். ஓகே, இந்த இடம் பாருங்க. இப்படி எங்கால பாருங்க. அப்பாடா, ஒரு மாதிரி இது மட்டும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. 3 பிள்ளைகளும் இருக்குது. கீழே சுற்றி சுற்றி பார்க்க மலையாளம் தான் இருக்கும். இது எங்கேயோ ஒரு படத்தில் பாட்டில் பார்த்த மாதிரி கிடக்கு. ஆனால் எந்த படம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த மலையை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஞாபகம் எனக்கு வருது. பாருங்க, எங்கே பார்க்குறேன். விழுந்த வேண்டாம், உசிர் கையில் இல்லை. கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த ஏரியா. ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி கிடக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த படத்தில் இந்த இடத்தை பார்த்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எப்படிங்க பாருங்கள். இதில் இருந்து பார்க்க இந்த மலை புறா ஒரு வித்தியாசம் தெரியுது. குட்டி குட்டி அழகாக இருக்கிற ஒரு கடல். இங்கால அப்படியே சுற்றி வர மாட்டோம். இந்த கடலில் இப்படியான வடிவான காட்சிகள் தான் இருக்குது. வர முடிஞ்சால் வந்து பாருங்க. இல்லைடா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த நேரத்தில் வந்து இப்படி வருது. கிவிர் போகுது. கிவிர்னு சொல்கிறேன். இங்கே நமக்கு எல்லாம் இதை சீப்ளேன்னு சொல்லுவோம் அந்த டைமில். ஓகே, இப்போ பாருங்க ஃபீல் பார்க்கலாம். இதில் இப்படியே பார்க்க இந்த பக்கம் இந்த வியூ. இது நிறைய நல்ல ஒரு வடிவான இடங்கள். அதில் எப்போவும் மோதிக்கொண்டே இருக்கும். ஓகே, நீங்கள் அதை போட்டுன்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனால் அது போட் இல்லை, ஒரு கல் பாறை. ஓகே, அதுக்கு மேலே கிணப்பேரிலிருந்து போகிற மாதிரியே அந்த பாறை வந்திருக்குது. அதுதான் இயற்கையின் அழகு. இப்படி ஒரு அழகிய இடம். நாங்களும் எட்டி கையை நீட்டி தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம். இப்போ வாங்கி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ கடலுக்கு கீழே வந்துட்டோம். இது ஃபுல்லாக கடலுக்கு கீழே இந்த கல் தான். இந்த கல் ஃபுல் கல் மலையில் இருந்து உடஞ்சுடஞ்சு வந்த கல்லுகள் தான் இந்த கல்லுகள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன சொன்னால் இது ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரியான மிளகான். அதில் இருந்து இந்த மாதிரி உடைஞ்சு தான் இந்த குட்டி குட்டி கல்லுகள் இதில் வந்துருக்காங்க. எல்லாம் ஒரு கல் நல்ல உருண்டை கல்லுகள் கரையாமல் கிடக்கும். மற்றது ஓகே, குட்டிஸ் எல்லாம் விளையாடுறாங்க. முதல்ல நாங்கள் நின்றது இந்த மலைகளுக்கு மேலே தான், மேலே உள்ள நிலங்களில். இப்போ இது ஃபுல்லாக கீழே. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.